வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். பெருமாள் கோவில் தெரு சுசீலாபாய் அரசு பெண்கள் துவக்க பள்ளியில் அறிவியல் கண்காட்சி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. வட்டம் ஒன்றின் பள்ளி துணை ஆய்வாளர் அனிதா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கினை ஏற்றி வைத்து விழாவினை துவக்கி வைத்தார். அறிவியல் அறிஞர்களின் படங்கள் வாயிலை அலங்கரித்து நின்று அனைவரையும் வரவேற்றன. பல்லுயிர் அரங்கம் குகை நுழைவு வாயிலுடன் கம்பீரமாக காட்சியளித்தது. மாணவிகளின் பல்வேறு படைப்புகள் அழகுற அணிவகுத்து நின்று அனைவரின் பாராட்டுகளையும் பெற்றன. விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி தலைமை ஆசிரியர் ஜெயந்தி மற்றும் ஆசிரியைகள் சுபாஷ், சிவபிரகாசன், மைதிலி, தேவி, ஜெகதீஸ்வரி, சௌமியா ஆகியோர் சிறப்புற செய்திருந்தனர். அறிவியல் படைப்புகளை மாணவர்களும் பெற்றோர்களும் பொதுமக்களும் கண்டுகளித்தனர். மட்டன் சரட்டன் மேம் அப்படி நீங்கள் கொடுக்குற மாதிரி மேடம் வாங்கிக்கோ, அது அப்படியே வாங்க மேடம் கிட்ட அதை வாங்க. அப்படி சவரி ராயலூர் நாயக்கர் அரசு பெண்கள் பள்ளியில் சுற்றுச்சுவர் சேதமடைந்தும் சிதலமடைந்தும் இருப்பதால் பள்ளி மாணவிகளின் நலன் கருதி பழுதடைந்த சுற்றுச்சுவரை இடித்து புதிய சுற்றுச்சுவர் மற்றும் பராமரிப்பு பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட நீடராஜப்பர் வீதியில் அமைந்துள்ள சவரிராயலூர் நாயக்கர் அரசு பெண்கள் ஆரம்ப பள்ளியில் கிழக்கு பகுதி சுற்றுச்சுவர் சேதமடைந்தும் சிதலமடைந்தும் இருப்பதால் பள்ளி மாணவிகளின் நலன் கருதி பழுதடைந்த சுற்றுச்சுவரை இடித்து புதிய சுற்றுச்சுவர் மற்றும் பராமரிப்பு பணிகளுக்காக பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடங்கள் 2 பிரிவின் மூலம் ரூபாய் 11,60,000 செலவில் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை விழா 28/11/2025 உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்களின் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. மேலும் இவ்விழாவில் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிட பிரிவு 2 செயற்பொறியாளர் பக்தவக்ஷலம், இளநிலை பொறியாளர் ஆனந்த பத்மநாபன் மற்றும் பிரியதர்ஷினி, மேலும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் ஊழியர்களும் சவரிராயலூர் நாயக்கர் அரசு பெண்கள் ஆரம்ப பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், மேலும் புதுச்சேரி மனித நேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகளும், உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த நமது மக்கள் கழக பிரமுகர்கள், மேற்கண்ட பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி மாநிலம் யானம் சிறைச்சாலைக்குள் இறங்கி தண்டனை கைதிகளை கொலை செய்ய முயன்ற வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 10 நபர்களை விடுதலை செய்து மேல்முறையீடு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மூர்த்த வழக்கறிஞர் ஏ.கே. ஆனந்த் கடந்த 2013ஆம் ஆண்டு யானம் சிறைச்சாலைக்குள் அத்துமீறி இறங்கி தண்டனை கைதியை கொலை செய்ய முயன்ற வழக்கில் கர்ணா, வெள்ளை சங்கர், அஸ்வின் உட்பட 14 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு மேற்படி வழக்கு விசாரணையானது புதுச்சேரி தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. மேற்படி வழக்கில் கடந்த 2024ஆம் ஆண்டில் கருணா, வெள்ளை சங்கர், அஸ்வின், பல்லா சுரேஷ் ஆகியோர் விடுதலை செய்யப்பட்டு மீதமுள்ள 10 நபர்களுக்கு குற்றம் நிரூபிக்கப்பட்டு தலா 7 ஆண்டு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. 10 நபர்களும் தண்டனை கைதிகளாக புதுச்சேரி சிறையில் அடைக்கப்பட்டனர். தண்டனை பெற்ற நபர்கள் புதுச்சேரி 3வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தின் கீழமை நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்தனர். மேற்படி மேல்முறையீட்டு வழக்கில் விசாரணை முடிந்து நேற்று 10 நபர்களும் விடுதலை செய்ய மேல்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. மேற்படி வழக்கை மூர்த்த வழக்கறிஞர் ஏ.கே. ஆனந்த், வழக்கறிஞர்கள் ஹேமச்சந்திரன், சாகுல் ஹமீத், ராமச்சந்திரன் ஆகியோர் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்காக ஆஜராகி வாதாடி விடுதலை பெற்று தந்தனர் என்று தெரிவித்தார். அப்பொழுது அவரது ஜூனியர் வழக்கறிஞர்கள் பலர் உடன் இருந்தனர். யானம் போலீஸார் 13 பேர் மேலே வழக்கு தொடர்ந்துருந்தாங்க. அந்த வழக்கு புதுவை தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த வழக்கானது கடந்த 2024ஆம் வருடம்
ஒரு 4 பேர் அவங்க விடுதலையான பேர் வந்து கருணா, வெள்ளசங்கர், அஸ்வின் மற்றும் பல்லா சுரேஷ். இந்த 4 பேரை மட்டும் விடுதலை செஞ்சுட்டு மீதி 10 பேருக்கு அந்த தலைமை குற்றவியல் நடுவர் வந்து 7 ஆண்டு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். அந்த தீர்ப்பை எதிர்த்து நாங்கள் மேல்முறையீடு போனோம். மேல்முறையீடு போகும்பொழுது அது வந்து 3ஆம் கூடுதல் அமர்வு புதுவை நீதிமன்றத்தில் அந்த மேல்முறையீடு நடந்துச்சு. அந்த வழக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு விசாரணை அங்கே நடந்துச்சு. மேல்முறையீடு விசாரணை அங்கே நடந்துச்சு. அந்த மேல்முறையீடு விசாரணை நடந்து முடிந்து இன்று தண்டனை வழங்கப்பட்ட மீதி 10 நபர்களும் குற்றமற்றவர்கள் என்று உறுதி செய்யப்பட்டு அனைவரும் விடுதலை செய்யப்பட்டனர். இதில் வந்து நாங்கள் அன்றைக்கே வந்து இது வந்து காவல்துறையினால் போடப்பட்ட பொய் வழக்கு அப்படின்னு நாங்கள் எவ்வளவோ போராடணும். ஆனால் அந்த போராட்டத்துக்கான வெற்றி இன்றைக்கி தான் கிடச்சிது. இதனால் வந்து ஒரு அப்பாவி மக்கள் ஒரு 10 பேர் ஏறக்குறைய ஒரு 12 ஆண்டுகளாக நீதிமன்றத்துக்கு நடக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. இன்றைக்கி அவங்க நிரபராதின்னு 3ஆம் கூடுதல் அமர்வு நீதிமன்றம் புதுச்சேரி அவர்கள் மாண்புமிகு நீதிபதி திரு கோதண்டராஜ் அவர்களால் அந்த 10 நபர்களும் விடுவிக்கப்பட்டனர். அந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டனர். அதை வந்து பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தணுன்ற வகையில் நாங்கள் இந்த செய்தியை உங்கள் எல்லாருக்கும் அறிவிக்கிறோம். நான் வந்து புதுவை நீதிமன்றத்தில் அந்த தண்டனை வழங்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு சார்பாக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஏகே ஆனந்த் என் பேர். எனக்கு உதவியாக இந்த வழக்கில் ஹேமச்சந்திரன், சத்யதாஸ், ரஜினி பாலமுருகன் மற்றும் ராம்குமார், ராமச்சந்திரன், சேது, பார்த்திபன் ஆகிய என்னுடைய ஷாகுல் அமீர் ஆகிய என்னுடைய ஜூனியர்ஸ் இவங்கெல்லாம் எனக்கு இந்த வழக்கை நடத்த எனக்கு உதவியாக இருந்தாங்க. மகளிர் வழக்கறிஞரில் புவனேஸ்வரியும், கிருத்திகா தேவி, லேனா இவர்கள்லாம் எனக்கு இந்த வழக்கை நடத்த எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க. இந்த வழக்கானது இன்றைக்கி தீர்ப்பு வெளியே வந்ததில் ஒரு பொய் வழக்கில் ஒரு 13 வருஷம் அப்பாவிகள் நீதிமன்றத்துக்கு நடக்க வைக்கப்பட்டாங்க அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்துறதுக்காக நான் இந்த பேட்டியை இன்றைக்கி பொதுமக்கள் முன்னிலையில் தெரியப்படுத்தணுன்றதுக்காக கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். 76வது இந்திய அரசியலமைப்பு சாசன தினத்தை ஒட்டி கேரள மாநில தலைநகர் திருவனந்தபுரத்தில் உள்ள கேரளா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் விவாதங்கள் குறித்த தேசிய மாநாட்டில் புதுச்சேரியை சேர்ந்த முதுநிலை சட்ட மாணவர் ஆகாஷ் சாம்ராஜ் அவர்கள் கலந்து கொண்டு தனது ஆய்வு கட்டுரையை வழங்கினார். 76வது இந்திய அரசியலமைப்பு சாசன தினத்தை ஒட்டி இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் விவாதங்கள் குறித்த 2 நாள் 8வது தேசிய மாநாட்டை கேரள பல்கலைக்கழகத்தின் சட்டத்துறையும் டாக்டர் PR அம்பேத்கர் நினைவு ஆய்வுத்துறையும் இணைந்து நடத்தியது. இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்களும் ஆராய்ச்சியாளர்களும் பேராசிரியர்களும் வழக்கறிஞர்களும் தங்களது ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்தனர். இதில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வு கட்டுரைகளில் 39 ஆய்வு கட்டுரைகள் மட்டுமே மாநாட்டில் வழங்குவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது. இதில் புதுச்சேரியை சேர்ந்த சமூக செயற்பாட்டாளரும் மகாபலிபுரத்தில் உள்ள விநாயகா மிஷன் லா ஸ்கூல், விநாயகா மிஷன் பல்கலைக்கழகத்தின் சட்ட கல்லூரியின் LLM கார்ப்பரேட் அண்ட் ஃபினான்ஷியல் லா மாணவருமாகிய ஆகாஷ் சாம்ராஜ் அவர்களின் ஆய்வு கட்டுரையும் இந்த தேசிய மாநாட்டில் வழங்குவதற்கான கட்டுரைகளில் பட்டியலில் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அனைத்திந்திய மக்களின் வாக்குரிமையை சட்ட ரீதியாக உறுதி செய்வதில் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் அஸ்திவார கருத்து என்ற அவரது ஆய்வு கட்டுரையை கலந்து கொண்டு வழங்கினார். இந்த தேசிய மாநாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆய்வு கட்டுரைகளின் சுருக்கம் மாநாடு நூலாக வெளியிடப்பட்டது. இதில் ஆகாஷ் சாம்ராஜ் அவர்களின் ஆய்வு கட்டுரையின் சுருக்கம் இடம்பெற்றுள்ளது. இந்த மாநாட்டில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சார்ந்த சட்ட கல்லூரிகளில் இருந்து பங்கு பெற்ற ஒரே சட்டக்கல்லூரி மாணவர் ஆகாஷ் சாம்ராஜ் என்பது குறிப்பிடத்தக்கது.
புலிகள் ஆதித்யா அறக்கட்டளையின் திறப்பு விழாவை முன்னிட்டு இரத்த தான முகாம் நடைபெற்றது. விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரன் பிறந்த நாளை முன்னிட்டு கரும் புலிகள் ஆதித்யா அறக்கட்டளை நிறுவப்பட்டது. அறக்கட்டளையின் திறப்பு விழாவை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் 1000 பேருக்கு வழங்கப்பட்டது. மேலும் கரும் புலிகள் ஆதித்யா அறக்கட்டளையை தொடர்ந்து சமூக நலப்பணிகளை மேற்கொண்டு வருகின்றது. ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வது, கல்வி மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்குவது, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற பல்வேறு பணிகளில் அறக்கட்டளை ஈடுபட்டுள்ளது. கரும் புலிகள் ஆதித்யா அறக்கட்டளை தொடர்ந்து சமூக நலப்பணிகளை மேற்கொண்டு வருவதற்கும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதற்கும் பொதுமக்கள் தங்கள் ஆதரவை வழங்க வேண்டும் என்று அறக்கட்டளையின் சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. மேலும் அறக்கட்டளையின் திறப்பு விழாவை முன்னிட்டு புதுவை கோரிமேட்டில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இரத்த தானம் வழங்கினார்கள். டித்வா புயல் காரணமாக அரக்கோணத்தில் இருந்து 60 பேர் கொண்ட 2 தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் புதுச்சேரிக்கு வருகை தந்து மாவட்ட ஆட்சியருடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள டித்வா புயல் காரணமாக புதுச்சேரிக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட் மற்றும் நாளை ரெட் அலர்ட் வானிலை ஆய்வு மையம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை ஒட்டி மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு ஒரு நிலையில் மழை பாதிப்பு மற்றும் மீட்பு பணிகளில் ஈடுபட அரக்கோணத்தில் இருந்து 60 பேர் கொண்ட 2 கம்பெனி தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் புதுச்சேரிக்கு வருகை தந்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனிடம் ஆலோசனை மேற்கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் புதுச்சேரிக்கு ரெட் அலர்ட் கொடுத்துள்ளார்கள். மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் வருகை தந்துள்ளனர். மேலும் 112 1077 கட்டணமில்லா தொலைபேசி எண்கள் மூலம் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கலாம். கடந்த மழையில் பாதிக்கப்பட்ட 70 இடங்கள் கண்டறியப்பட்டு மின் மோட்டார்கள் மற்றும் 40 ஜேசிபிக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. சிவில் சப்ளை துறை சார்பில் அனைவருக்கும் உணவு வழங்கும் வகையில் தயார் செய்யப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறை, தீயணைப்புத்துறை, காவல்துறை உள்ளிட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மழையில் தேவையில்லாமல் நாளையும் நாளை மறுநாளும் தேவையில்லாமல் வெளியே வர வேண்டாம். பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். மக்கள் யாரும் அச்சப்பட வேண்டாம். 312 முகாம்கள் தயார் நிலையில் உள்ளது. பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படுமா என்ற கேள்விக்கு மழை இரவு நேரங்களில் ஆரம்பித்தால் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட பல பகுதிகளில் அண்மையில் கொசு தொல்லை அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்களின் நலனை முன்னிட்டு கொசு ஒழிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன.
புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட பல பகுதிகளில் அண்மையில் கொசு தொல்லை அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்கள் நலனை முன்னிட்டு கொசு ஒழிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டன. உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி நகராட்சி சுகாதாரத்துறை மூலம் இன்று அதிகாலை மூலப்பகுதிகள், குறுகிய தெருக்கள், குடியிருப்பு பகுதிகள் உள்ளிட்ட இடங்களில் கொசு மருந்து அடிக்கும் பணி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களால் மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக இன்று பெரிய பள்ளி மற்றும் இருதயாண்டவர் ஆலயம் முழுவதும் ஆரம்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வம்பாக்கிரபாளையம், ஆட்டுப்பட்டி, திப்ராயப்பேட்டை, ராசவுடையார் தோட்டம், நேதாஜி நகர் பகுதிகளில் சிறப்பு மருந்து தெளிப்பு நாளை முதல் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட உள்ளது என்று அதிகாரிகளிடம் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தெரிவித்தார். கொசு பிரச்சனையால் பொதுமக்களின் சுகாதாரத்திற்கு ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்க தொடர்ந்து கண்காணிப்பு செய்து தேவையான இடங்களிலும் மருந்து தெளிப்பு மேற்கொள்ள வேண்டும் என்று நகராட்சி அதிகாரிகளிடம் சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். இந்த நடவடிக்கையை பொதுமக்கள் பாராட்டி கொசு உற்பத்தியை தவிர்க்க வீட்டு வளாகங்களில் நீர்த்தேக்கம் ஏற்படாமல் கவனிக்குமாறும் சட்டமன்ற உறுப்பினர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இவருடன் தொகுதி துணை செயலாளர் நிசார், கிளை செயலாளர்கள் ராகேஷ், சகோதரர் ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். வில்லியனூரில் டெங்கு விழிப்புணர்வு பேரணி எதிர்க்கட்சித் தலைவர் ரா. சிவா துவக்கி வைத்தார். வில்லியனூரில் கல்லூரி மாணவிகள் பங்கேற்ற டெங்கு விழிப்புணர்வு பேரணியை எதிர்க்கட்சித் தலைவர் ரா. சிவா கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் போப் ஜான் பால் இரண்டாம் கல்வியியல் கல்லூரி மற்றும் வில்லியனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இணைந்து டெங்கு விழிப்புணர்வு பேரணிக்கு ஏற்பாடு செய்திருந்தது. வில்லியனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருந்து துவங்கிய இந்த பேரணியை புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் ரா. சிவா கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்றது. பேரணியில் பங்கேற்ற கல்லூரி மாணவிகள் டெங்கு குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தி சென்றனர். இந்த நிகழ்ச்சியில் ஆரம்ப சுகாதார நிலைய முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் பாமகள் கவிதை, மலேரியா ஒழிப்பு உதவி இயக்குனர் டாக்டர் முருகன், கல்லூரியின் முதல்வர் டாக்டர் அலெக்சாண்டர் மற்றும் திமுக நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதியில் புயல் எச்சரிக்கை காரணமாக அவசர ஆலோசனை கூட்டம் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதியில் புயல் எச்சரிக்கை காரணமாக அவசர ஆலோசனை கூட்டம் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. பொதுப்பணித்துறை, கொம்யூன் பஞ்சாயத்து, காவல்துறை, தீயணைப்புத்துறை, சுகாதாரத்துறை, மின்துறை, வருவாய்த்துறை அனைத்து அதிகாரிகளும் வரவேற்று ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மடுகரை, கரையாம்புத்தூர், நெட்டப்பாக்கம், சூரமங்கலம் அனைத்து மருத்துவமனைகளிலும் 108 ஆம்புலன்ஸ் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று மருத்துவ அதிகாரிகளிடம் கூறினார். பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து, நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையரிடம் அனைத்து வாட்டர் டேங்க் ஜெனரேட்டர்களும் தயாரான நிலையில் இருக்க வேண்டும் என்று கூறினார். பொதுமக்களுக்கு குடிநீரில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்று கூறினார். காவல்துறை அதிகாரிகளிடம் பொதுமக்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லாமல் பாதுகாத்திட வேண்டும் என்று கூறினார்.
தீயணைப்புத்துறை அதிகாரிகளிடம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பொதுமக்களை அழைத்து உடனடியாக பாதுகாப்பாக தங்கும் இடத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்றும் கூறினார். மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் பொதுமக்களும் அனைத்து வசதிகளும் இல்லை என்றால் உடனடியாக அனைத்து பள்ளிகளிலும் சமுதாய நலக்கூடத்தில் இருந்து தங்குவதற்கான இடத்தை தயார் நிலையில் செய்து தர வேண்டும் என்றும் கூறினார். பொதுப்பணித்துறை அதிகாரி மற்றும் ஊழியர்களும் ரோட்டில் மரங்கள் சாய்ந்தால் உடனடியாக சரி செய்து தர வேண்டும் என்று சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு அவர்கள் ஆலோசனை கூட்டம் போட்டு அதிகாரிகளிடம் உத்தரவிட்டார். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் 100 நாள் வேலை சம்பந்தமான பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுச்சேரி வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் கீழ் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட 100 நாட்கள் வேலையை 13 நாட்கள் மட்டுமே கொடுத்துவிட்டு 3 மாத காலமாக சம்பளம் வழங்காததை கண்டித்து திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட செல்லிப்பட்டு, வம்புப்பட்டு, சோரப்பட்டு ஆகிய பகுதிகளில் இருந்து மக்கள் ஒன்றிணைந்து இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகிகள் தலைமையில் செல்லிப்பட்டு சந்திப்பில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறை பாதுகாப்பிற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தனர். மேலும் சாலை மறியலில் ஈடுபட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட காவல்துறையினர் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதில் தோல்வியடைந்ததை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். உலக பெண்கள் வன்கொடுமை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு மணவெளி சட்டமன்ற தொகுதி தவளக்குப்பம் மேல்நிலைப் பள்ளியில் பெண்கள் வன்கொடுமை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. உலக பெண்கள் வன்கொடுமை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு மணவெளி சட்டமன்ற தொகுதி தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பெண்கள் வன்கொடுமை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த பெண்கள் வன்கொடுமை விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் ஜெய மாரிமுத்து மற்றும் மகிழா சமன்பையா நிர்வாகி திருமதி ஜெயந்தி ஆகியோர் மாணவிகளுக்கு பெண்கள் வன்கொடுமைக்கு எதிரான சட்ட ரீதியாக எவ்வாறு எதிர்கொள்வது என்றும் பெண்கள் தங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது என்பது குறித்தும் விளக்கம் மற்றும் ஆலோசனைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் துணை முதல்வர், ஆசிரிய பெருமக்கள் மற்றும் பாஜக மாவட்ட மகளிரணி தலைவி மகேஸ்வரி, செயலாளர் லலிதா, தொகுதி மகளிரணி தலைவி யோகப்பிரியா, பொதுச் செயலாளர் கலைச்செல்வி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மணவெளி தொகுதி பாஜக மகளிரணி தலைவி யோகப்பிரியா அவர்கள் சிறப்பாக செய்திருந்தார். இந்திய அரசியலமைப்பு சட்ட நாளை கொண்டாடாத புதுவை அரசுக்கு மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்திய அரசியலமைப்பு சட்ட நாள் புதுவை அரசும் பல்வேறு அமைப்புகளும் கொண்டாடி வருகின்றன. இது மகிழ்ச்சியை அளிப்பதோடு அரசியலமைப்பு சட்டம் பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவதில் இது முக்கிய செயலாகும் என்று தெரிவித்தார். ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தின் முக்கிய விதிகளை பின்பற்றாத புதுவை அரசின் நடத்தையை குறித்து அவர் கண்டனம் தெரிவித்தார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் மத்திய அரசு, மாநில அரசு மற்றும் உள்ளாட்சி அரசு என 3 அடுக்கு ஆட்சியை வரையறுக்கின்றது. ஆனால் புதுச்சேரியில் கடந்த 14 ஆண்டுகளாக உள்ளாட்சி தேர்தல் நடத்தாமல் 3வது அடுக்கு ஆட்சி முடக்கப்பட்டுள்ளது. ஆனால் நீண்ட காலமாக தேர்தல் நடத்தப்படாமல் இருப்பது சம்பந்தப்பட்ட சட்டங்களையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் மீறுவதாக ராமதாஸ் கூறினார். இவ்வாறாக பல துறைகளில் சட்டங்களும் அரசியல் அமைப்பும் பின்பற்றாத நிலையில் அதிகாரிகள் மற்றும் அரசியல் தலைவர்கள் யாரும் முன்னெடுப்பு காட்டாதது விரக்திகரமானது எனவும், அரசியலமைப்பு மற்றும் சட்டங்களின் புனிதத்தன்மை பாதிக்கப்படுவதை யாரும் கவனிக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் இந்த மனத்தடையை உடைக்கும் வகையில் தீர்ப்பளிக்க வேண்டும். இதன் மூலம் புதுவையில் அரசியலமைப்பு சட்ட ஆட்சி முழுமையான வடிவில் அமையும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.